வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பிளெண்டர்ல எப்படி இந்த மாதிரி ஒரு நியான் க்ளோ டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் ஜியோமெட்ரிக் நோட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ முதல்ல இதுல என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கு, இதுல பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை கனெக்ட் பண்ற சின்ன ஸ்பியர்ஸ் இருக்கு, அந்த ஸ்பியர்ஸை வாலோட கனெக்ட் பண்ற ஒரு சிலிண்டர் இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு எப்படி க்ளோ எஃபெக்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னோட பிளெண்டர் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் மேலே டாப் மெனுவில் ஜியோமெட்ரிக் நோட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோமெட்ரிக் நோட்ஸோட ஸ்க்ரீன் வந்துடும். கேமராவை செலக்ட் பண்ணி டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி மெஷ் ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுறேன். இது ஜியோமெட்ரிக் நோட் எடிட்டர்னு சொல்லுவாங்க. இதில் நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் இன்புட் குரூப் அவுட்புட் வரும். இந்த குரூப் இன்புட் எனக்கு தேவையில்லை, நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். நான் ஏற்கனவே பழைய டியூட்டோரியல் சொன்ன மாதிரி ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச் ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் அப்படிங்கிற நோட டைப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஜியோமெட்ரிக் குரூப் அவுட்புட்டோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே டெக்ஸ்ட் வந்திருக்கணும், இது வரல. ஏன் வரல அப்படின்னா நம்ம டெக்ஸ்டிங் இன்புட் கொடுக்கணும். ஹேன்னு டைப் பண்ணி என்டர் கொடுக்குறேன், அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு பாருங்க. இப்போ எனக்கு வந்து இதில் வந்து தமிழ் டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் நோடில் இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் இருக்க தமிழ் ஃபாண்ட் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ண போகிற தமிழ் ஃபாண்ட் வந்து STMZH11 செந்தமிழ் 111 ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஏன் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபாண்ட் வந்து சுற்றி கர்வ்டாக இருக்கும். இந்த நியான் எஃபெக்ட்ஸ் நியான் டெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்காது, கர்வ்டாக இருக்கும் ஃபாண்ட்ஸ். அதுக்காக நான் வந்து இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன், ஆனால் இங்கே எனக்கு டெக்ஸ்ட் வரல பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணணும், உங்கள் ப்ரௌசர் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு தமிழ் ஃபாண்ட் கன்வெர்ட்டர் .co.in சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் யூனிகோட் டு STMZ இந்த ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் யூனிகோட் டு STMZ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நான் சங்கீத மேகம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ கன்வெர்ட் கொடுக்குறேன். இப்போ இங்கே டெக்ஸ்ட் வந்துருச்சு. இந்த ஒரே ஒரு டெக்ஸ்ட் சாங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு என்னோட பிளெண்டரில் வந்து இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் அந்த ஏற்கனவே டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டு Ctrl+V கொடுத்து என்டர் கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ எனக்கு தமிழ் டெக்ஸ்ட் உள்ள கொண்டு வந்தாச்சு. எனக்கு நியான் டெக்ஸ்ட் மாதிரி அந்த அவுட்டர் ஸ்ட்ரோக் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நிறைய டூப்ளிகேட்ஸ் கிரியேட் பண்ணணும். பிளெண்டர் ஜியோமெட்ரிக் நோட்ஸில் நிறைய டெக்ஸ்ட் மாதிரி கிரியேட் பண்றது நம்ம என்ன பண்ணுவோம், மாடிஃபயர்ஸ்ல அரே அப்படிங்கிற ஒரு மாடிஃபயர் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதுல பாத்தீங்க அப்படின்னா மெஷ் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் இருக்கு. ஷிஃப்ட் ஏ பிரஸ் பண்ணி சர்ச்ல MESH போட்டு மெஷ் லைன்ங்கிற நோட நான் கிளிக் பண்ணி செலக்ட் பண்றேன். இப்போ இதை வந்து நான் குரூப் அவுட்புட்டோட கனெக்ட் பண்றேன். இங்க லைன் மாதிரி வந்திருக்கு பாருங்க. நான் கனெக்ட் பண்ணோன்னே ஒரு லைன் மாதிரி காட்டுது பாத்தீங்களா. நம்ம நிறைய டெக்ஸ்ட்டை டூப்ளிகேட்ஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. அரே மாடிஃபயர் மாதிரி ஒர்க் ஆகிற ஒரு ஆப்ஷன். R பிரஸ் பண்ணி X ஆக்சிஸ் 90 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த மெஷ் லைன் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டெக்ஸ்டையும் மெஷ் லைனையும் கனெக்ட் பண்ணி எனக்கு வந்து அந்த டூப்ளிகேட்ஸ் கிரியேட் பண்ணணும் வித் டெக்ஸ்டோட. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி கர்வ் டு மெஷ்ங்கிற நோடு நான் என்ன பண்ணுறேன் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன் மெஷ்ஷோட. அப்புறம் ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் கர்வ் சர்க்கிள் ஒரு நோடு இருக்குது. இந்த நோடு என்ன பண்ணால் இப்போ நம்ம கர்வ் டு மெஷ் கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். நீங்கள் கிரியேட் பண்ண டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இதை எடுத்து ப்ரொஃபைல் கோடோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு நோடு கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் எடுத்து இன்ஸ்டன்ஸோட இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு இந்த டெக்ஸ்ட் இங்கே வந்துருச்சு. இங்கே டூப்ளிகேட்ஸ் ஆகி நிறைய ஸ்பியர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது ஏன் அப்படின்னா இது ரெசல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது அதனால. ஸோ அந்த ரேடியஸை நான் ரெசல்யூஷன் இல்லை ரேடியஸை நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்க ரேடியஸ் வந்து 0.01 வைக்கிறேன். இப்போ எனக்கு டெக்ஸ்டிங் கிரியேட் ஆகிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. இதை கம்மி பண்ணணும் அப்படின்னா மெஷ் லைனில் இங்கே கவுண்ட் 10 இருக்குது பார்த்தீங்களா. இந்த கவுண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் 3ன்னு வச்சுக்கிறேன். 3 டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு வந்திருக்கு. இதோட டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த மெஷ் லைனில் இருக்கிற ஆஃப் செட் இருக்குது பாருங்க, Z ஆக்சிஸில் 1 இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆஃப் செட்டை நான் கம்மி பண்ணுறேன். கொஞ்சம் கிட்ட வேணும் அப்படின்னா. ஸோ இன்னும் கிட்ட வேணும்னா ஒரு 0.1 வச்சுக்கலாம் இதை. ஸோ இந்த ரேடியஸ் வந்து எவ்வளோ வச்சிருக்கேன், 0.01 வச்சிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் டெப்த் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 0.02 இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 0.015 வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வச்சுக்கிறேன் நான் டெக்ஸ்ட்டில். இதுதான் வந்து என்னோட நியான் டெக்ஸ்ட்டு. நிறைய நியான் பல்ப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டரில் கிளாஸ் மாதிரி இருக்கும், லைட் வந்து உள்ளே இருக்கும். ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் எனக்கு இதுதான் வந்து கிளாஸ். ஸோ உள்ள ஒரு டெக்ஸ்ட் நான் கிரியேட் பண்ணணும் எனக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இந்த கர்வ் மெஷியும் கர்வ் சர்க்கிள் அப்படியே டூப்ளிகேட் போடுறேன். ஷிஃப்ட் டி போட்டு ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் ஜாயின் ஜாமெட்ரி அப்படின்னு நோட் ஆட் பண்ணுறேன். இந்த ஜாயின் ஜாமெட்ரி நோட் என்ன பண்ணும் அப்படின்னா புதுசாக ஒரு ஜாமெட்ரி கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே இருக்கிறதோட புதுசாக ஒரு ஜாமெட்ரி கிரியேட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்க, இதை எடுத்து நான் கர்வ் மெஷ் டு அவுட்புட் நடுவில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த உள்ள எதுவும் வரல. ஸோ இந்த கர்வ் டு மெஷ் நோட எடுத்து ஜாமெட்ரியோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இங்கேருந்து எனக்கு வந்து ஒரு டூப்ளிகேட்ஸ் வரணும். ஸோ அதுக்கு எங்கே எடுக்கணும் அப்படின்னா இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ல எடுத்து
இந்த கர்வோட நான் கனெக்ட் பண்றேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு டூப்ளிகேட் இங்க வந்திருக்கும். ஏன் இங்க காட்டல அப்படின்னா இந்த உள்ள இருக்கிற டெக்ஸ்ட்டும் வெளியில இருக்கிற டெக்ஸ்ட்டும் ஒரே சைஸ்ல இருக்கிறதுனால. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த உள்ள ஒரு டெக்ஸ்டோட இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதோட ரேடியஸ் என்ன பண்றேன் 0.005 வைக்கிறேன். இப்போ பாருங்க, ஸோ வெளியில ஒரு டெக்ஸ்ட் உள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த உள்ள இருக்கிறது தான் நம்மளுக்கு லைட்டு, வெளியில இருக்கிறது நம்ம கிளாஸ் எஃபெக்ட், அந்த நியான் பல்போட கிளாஸ் எஃபெக்ட். இப்போ நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அந்த சின்ன ஸ்பியர்ஸ் கனெக்டர்ஸ் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கிரியேட் பண்ண போறோம். ஸோ இது பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த நோட்ஸ் நம்ம குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நோடு எதுக்கு, இந்த நோடு எதுக்கு நம்ம குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல செலக்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு என்ன பண்றேன், இந்த 3 நோடையும் செலக்ட் பண்ணி Shift P பிரஸ் பண்ணி ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த 2 நோடையும் செலக்ட் பண்ணி Shift P பிரஸ் பண்ணி ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த நோடு என்ன நோட், இது நம்மளோட கிளாஸ் நோட், கிளாஸ் டெக்ஸ்ட், இது நம்மளோட லைட் டெக்ஸ்ட். அதுக்காக என்ன பண்றது, ரீநேம் பண்ணிக்கிறேன். இது எப்படி ரீநேம் பண்ணலாம் அப்படின்னா, N பிரஸ் பண்ணுங்க, ரைட் ஹேண்ட் சைடுல நோடுங்கிற ஒரு டேபை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு லேபிள்ல போயிட்டு இது நான் வந்து கிளாஸ் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். இப்போ கிளாஸ் டெக்ஸ்டிங் வந்துருச்சு பாருங்க. இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி இதை வந்து என்ன பண்றேன், லைட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ குரூப் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்பியர்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். Shift A பிரஸ் பண்ணி சர்ச்ல ஒரு ஐகோஸ்பியர் நான் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த ஸ்பியர் தான் நம்ம வந்து இந்த ஜாயின் ஜாமெட்ரியோட கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்பியர்ஸாக கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த ஸ்பியர் கிரியேட் பண்ணியாச்சு. ஆனால் எந்த இடத்துல எந்த மாதிரி அதை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் ஷேப்லேயே எனக்கு டூப்ளிகேட் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன், Shift A பிரஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறேன். இந்த மெஷ் எடுத்து இந்த பாயிண்ட்ஸோடையும் மெஷ் லைன் அந்த பாயிண்ட்ஸோடையும் ஸ்ட்ரிங் டு கர்வ்ஸ் எடுத்து இன்ஸ்டன்ஸோடையும் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டு இந்த இன்ஸ்டன்ஸ் எடுத்து ஜாயின் ஜாமெட்ரியோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்திருக்கும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, Shift A பிரஸ் பண்ணி நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி அப்படின்னு நோட் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி சும்மா உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்க, எனக்கு டெக்ஸ்ட் தனியாக வந்துருச்சு பாருங்க. ஸோ இதுதான் எனக்கு ஸ்பியர்ஸாக மாறப்போகுது. ஸோ இந்த ஸ்பியர் எப்படி இதோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி நான் டெலிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதை கிரியேட் பண்ண, இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு தனியாக வந்து டெக்ஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த ஸ்பியரை வந்து நான் இதோட கனெக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இங்கே நம்ம பண்ண அதே ஸ்டெப் தான். ஸோ Shift A பிரஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன். இன்னொரு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஐகோஸ்பியர் எடுத்து இதோட மெஷ் எடுத்து இன்ஸ்டன்ஸோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ கனெக்ட் பண்ணனே பாருங்க, எனக்கு இங்கே அந்த ஸ்பியர் வந்துருச்சு. ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கு. அதனால அந்த ஸ்பியரோட ரேடியஸை நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்க, ரொம்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். 0.02 வைக்கலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்க, எனக்கு எல்லா ஜாயின்ஸும் எனக்கு இந்த ஸ்பியர் வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த ஸ்பியர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. அதுக்காக என்ன பண்ணோம், 0.03 வைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கனெக்டர்ஸ், வாலோட கனெக்ட் பண்ணுற கனெக்டர்ஸ். இதோட ரெசல்யூஷன் பாருங்க ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் என்ன பண்ணலாம், சப்டிவிஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ஸ்பியர் மாதிரி வந்துடும் இங்கே எனக்கு. ஸோ இந்த ஸ்பியரோட ரேடியஸை இல்லை 0.021 வைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு எனக்கு இதோட. ஸோ இந்த அவுட்டர் ரேடியஸ், இந்த டெக்ஸ்டோட ரேடியஸ் இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணலாம், ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ இதுதான் கிளாஸ். இதில் போயிட்டு 0.01 கொடுத்தோம்னா ஓகே. இப்போ பாருங்க, கரெக்டாக அந்த நியான் கிளாஸ் எஃபெக்ட் வந்து இதுக்குள்ளே போய் கரெக்டாக அந்த ஸ்பியருக்குள்ளே இருக்கும். இது நம்பர் ஆஃப் ஐகோஸ்பியர்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்பியர்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ரீசாம்பிள் கர்வ் அப்படி ஒரு நோடு இருக்கு. Shift A பிரஸ் பண்ணி சர்ச்சில் ரீசாம்பிள் ரீசாம்பிள் கர்வ்னு நோடு இருக்கு. இதை எடுத்து இதை கனெக்ட் பண்ண அப்படின்னா இந்த ஸ்பியரை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சு. இப்போ இதை எடுத்து நான் கனெக்ட் பண்ணோட நிறைய ஆயிடுச்சு பாருங்க. ஏன்னா கவுண்ட் 10 இருக்கு. ஸோ இது எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்பியர்ஸ் வேணாலும். டிக்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக 1ல் இருக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், ஸ்பியர்ஸோட கவுண்ட்டை நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. சப்டிவிஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். சப்டிவிஷன்ஸ் 2 இருக்கு. ஓகே, இது ஓகே தான். ஸோ இப்போ பாருங்க, எனக்கு இது வந்துருச்சு. ஸோ இந்த ரேடியஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கீங்களா, அந்த டெக்ஸ்டே தெரியல எனக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், இந்த கவுண்ட்டை இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணிவிட்டு 5 வச்சுக்கலாம், 5ல் 4 வச்சுக்கலாம். வச்சுட்டு ரேடியஸ் வந்து 0.02 வச்சுக்கிறேன், இல்லை 0.018 கூட வைக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த உள்ளே போயிட்டு வருது, டெக்ஸ்ட் தெரியுது இதுக்குள்ள. ஸோ இந்த ஸ்பியர்ஸ் வந்து பாருங்க கிரியேட் பண்ணியாச்சு. ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல, அதை ஸ்மூத் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், Shift A பிரஸ் பண்ணி ஷேடட் ஸ்மூத் ஷேட் ஸ்மூத்னு ஒரு நோட் இருக்கு. இதை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஸ்மூத் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, ஸ்மூத் ஆயிடுச்சு. ஸோ இந்த சப்டிவிஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் இன்னும் நல்லா ஸ்மூத் ஆகிடும். அங்கே பாருங்க, ஸ்மூத் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எனக்கு டெக்ஸ்ட் இந்த ஸ்பியர் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஸ்பியரை கனெக்ட் பண்ணுற சிலிண்டர் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே ஸ்பியர் கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா இதே டைப்ல தான் சிலிண்டர் பண்ண போகிறோம். இந்த நோட்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை குரூப் பண்ணிக்கலாம். நோட்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணி Shift P பிரஸ் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறேன், ஸ்பியர்னு வச்சுக்கிறேன், ஸ்பியர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நல்லா மேலே மூவ் பண்ணிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து அந்த சிலிண்டர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பியர்ஸையும் இந்த டெக்ஸ்ட்டையும் வாலோட கனெக்ட் பண்ணுற அந்த சிலிண்டர்ஸ். ஸோ Shift A பிரஸ் பண்ணி சர்ச்சில் இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறேன். இதை வந்து நான் ஜாயின் ஜாமெட்ரியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி மெஷ் லைன்லேருந்து எடுத்து பாயிண்ட்ஸுக்கும் ஸ்ட்ரிங்ஸ் ஆன் கர்வ்ஸ்லேருந்து எடுத்து இன்ஸ்டன்ஸுக்கும் நான் கொடுக்குறேன். Shift A பிரஸ் பண்ணி
சிலிண்டர்னு டைப் பண்ணுறேன், இங்கே சிலிண்டர் நோடு வந்துடும். அதை தனியாக வச்சுட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ் கொடுத்து ஜாயின் ஜாமெட்ரி நோடுக்கும் ஏற்கனவே கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸுக்கு நடுவில் கிளிக் பண்ணுறேன். சிலிண்டர் மெஷ் எடுத்து இன்ஸ்டன்ஸோட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க எனக்கு இந்த சிலிண்டர் இங்கே வந்திருக்கும். ஸோ இதோட ரேடியஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் நல்லா கிளியராக தெரியும். இப்போ இங்கே பாருங்க சிலிண்டரில் போயிட்டு அது ரேடியஸை வந்து 0.05 ஓகே இப்போ தான் தெரிய வருது 0.005. இப்போ பாருங்க அந்த டெக்ஸ்ட் கரெக்டாக எனக்கு சிலிண்டர் பாருங்க அதுக்குள்ளே கரெக்டாக வந்துருச்சு எனக்கு. ஸோ இந்த சிலிண்டரோட டெப்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த சிலிண்டர் பாருங்க கரெக்டாக எனக்கு அந்த ஸ்பியரோட கனெக்ட் ஆகல. அது காரணம் அந்த ரீசாம்பிள் கர்வ் தான். ஸோ நான் என்ன பண்ணலாம், அந்த ரீசாம்பிள் கர்வ் காப்பி பண்ணிட்டு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் வி கொடுத்து 2 இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸுக்கு நடுவில் ஜி ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணி இப்படி கனெக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க கரெக்டாக அந்த சிலிண்டர் பாருங்க அந்த கரெக்டாக அந்த ஸ்பியருக்குள்ளே போய் உட்காந்துரும். ஸோ இதுக்காக தான் அந்த ரீசாம்பிள் கர்வ் கொண்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணோம். ஸோ இப்போ இதை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த சிலிண்டர் வந்து என்ன பண்ணலாம், இன்னும் கூட கொஞ்சம் மூவ் பண்ணலாம். இது எப்படி இப்போ நீங்கள் மூவ் பண்ணுறது இங்கே ஆப்ஷன்ஸே இல்லை சிலிண்டர் மூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணாங்க, ரொம்ப வெளியே வந்து இருக்கு, எனக்கு இவ்வளோ தூரம் மூவ் ஆகக்கூடாது, பின்னாடி கனெக்டாக இருக்கலாம், நான் இங்கே முன்னாடி இவ்வளோ தூரம் தெரியக்கூடாது அப்படின்னா ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஜாமெட்ரி அப்படிங்கிற நோட கிரியேட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் ஆன் பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இப்போ பாருங்க நான் இசட் ஆக்சிஸில் இதை மூவ் பண்ணுறேன். எனக்கு இந்த டெக்ஸ்ட் இந்த சிலிண்டர் வந்து இப்படி மூவ் ஆகும். எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் -0.2 இருக்கு, -0.25 கொடுத்தோன்னா ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. ஸோ -0.18 கொடுக்குறேன். இப்போ வந்திருக்கு வெளியே, லைட்டாக இன்னும் கூட கொஞ்சம் வெளியே வரலாம், -0.17 கொடுக்கலாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் பாருங்க எனக்கு கிரியேட் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதில் இந்த ரொம்ப பின்னாடி இருக்குது இந்த சிலிண்டர், அதுக்காக என்ன பண்ணலாம், டெப்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ சிலிண்டரோட டெப்த்தை போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். 0.4 இருக்குது, 0.1 வைக்கலாம். வச்சுட்டு இப்போ நான் இதை மூவ் பண்ணிக்கலாம், சிலிண்டர் நான் மூவ் பண்ணுறேன். இப்போ சிலிண்டரை மூவ் பண்ணி -0.05 வைக்கலாம், ரொம்ப பின்னாடி போகுது. ஸோ -0.05 -0.04 கொடுத்தோன்னா முன்னாடி வருது, 0.03 அப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க எனக்கு அந்த டெக்ஸ்ட்டுக்கு வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. சென்டர் ஸ்பியர் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், அந்த ஸ்பியரோட ரேடியஸும் கம்மி பண்ணலாம், 0.012 இல்லைன்னா 0.015 அப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சிலிண்டர் எனக்கு தெரியுங்க, அந்த ஸ்பியருக்குள்ள டெக்ஸ்ட்டும் இருக்கும், அப்புறம் சிலிண்டர் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பின்னாடி இருக்கிற அந்த வால் கிரியேட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை குரூப் பண்ணிடலாம். நம்ம இந்த நோட்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் பி ப்ரெஸ் பண்ணி குரூப் பண்ணியாச்சு. இதில் போய் லேபிள் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், சிலிண்டர் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நோட் செட்டப் பாருங்க. ஸோ கிளாஸ் டெக்ஸ்ட், லைட் எஃபெக்ட், ஸ்பியர்ஸ், அதுக்கப்புறம் சிலிண்டர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்ம டெக்ஸ்ட் கிரியேஷன் பார்ட் முடியுது. இந்த டுட்டோரியல் சீரிஸோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட முடியுது. செகண்ட் பார்ட்டில் எப்படி ஷேடிங் பண்ணுறது, அந்த லைட் எஃபெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.